வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விசித்திரமான கோழி இனங்களை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் வரக்கூடிய கோழிகள் கூட ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஷின் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் கோழி வளர்க்குறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது நேக்டு சிக்கன். இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே இந்த கோழியை பாருங்களேன். அதனுடைய கழுத்து பகுதியில் எந்த ஒரு முடியுமே இருக்காது. அதாவது கோழிக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ரெக்கைகளுமே இதில் இருக்காது. இந்த கோழியுடைய உடம்புல ஒரு சின்ன ரெக்கை கூட இல்லாமல் இருந்ததுனால இது அதிகமாக பேசப்பட்ட ஒரு கோழின்னு சொல்லலாங்க. இந்த கோழி சோஷியல் மீடியாலையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி அதிகமான கான்ட்ரவர்ஷியலை ஃபேஸ் பண்ணிச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு முடி கூட இல்லாமல் இருக்கிறதுனால இந்த கோழி சீக்கிரமாக ஏதாவது ஸ்க்ராச்சஸ்னால பாதிக்கப்படும். அதிகமாக குளிரடிச்சதுனாலும் அதனாலையும் பாதிக்கப்படும். சீக்கிரமாக ஏதாவது பூச்சி கடிச்சாலும் இந்த கோழிக்கு உடனே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோழிக்காக எதிர்ப்பு குரல் எழும்புச்சுங்க. ஆனால் உண்மையாகவே இது இயற்கையாக உருவான கோழியான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அதனால தான் இந்த கோழிக்கு அவ்வளோ எதிர்ப்பு கிளம்பிச்சு. இந்த கோழியை ஆர்டிஃபிஷியலாக தான் உருவாக்கியிருக்காங்க. அதாவது இயற்கைக்கு மாறா ஜெனட்டிக் மேனிப்புலேஷன் பண்ணி தான் இந்த மாதிரி கோழியை உருவாக்கியிருக்காங்க. இந்த கோழியை முக்கியமாக உருவாக்குனதுக்கு காரணமே என்ன தெரியுமா? இந்த கோழிகளுடைய மீட் இருக்கும் இல்லையா, அதை ப்ரொடக்ஷன் பண்ணுற பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு இந்த மாதிரி ரெக்கைகளை பிச்சு போடுற வேலை சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கோழிகளை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த கோழியினுடைய வெல்ஃபேர், அதாவது இந்த கோழியுடைய நலனுக்காக யோசிக்காம ஒன்லி மீட், அதாவது இதனுடைய இறைச்சிக்காக மட்டுமே இந்த கோழியை வளர்த்துருக்காங்க. இந்த மாதிரி இந்த கோழியை உருவாக்குறதுனால சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் ஆனால் கூட இந்த கோழிக்கு பயங்கரமாக வலிக்கும்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட கோழியை உருவாக்குறது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பீகாக் சிக்கன் ஹைப்ரிட். இந்த கோழி பார்க்குறதுக்கு அப்படியே மயில் மாதிரியே இருக்குங்க. ஏன்னா இந்த கோழியையும் மயிலையும் சேர்த்து ஹைப்ரிட் பண்ணதுனால தான் இப்படி ஒரு கோழி உருவாகியிருக்கு. அதாவது மயில் மாதிரியான பண்புகளும் கோழி மாதிரியான பண்புகளும் இருக்குது. இந்த கோழிக்கு இதனுடைய ரெக்கையை பாருங்களேன், ரொம்பவே நீளமாக இருக்கும். இதனுடைய உடம்பு அண்ட் ரெக்கை ரெண்டையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 7 ஃபீட் வரைக்கும் நீளமாக இருக்கும். பீகாக் எப்படி தோகையை விரிக்குமோ அதே மாதிரி இந்த கோழியும் தோகையை அழகாக விரிச்சிருக்கு பாருங்களேன். என்னுடைய கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கெலடோஸ்கோப் கலர்ஸ் மாதிரி இருக்குமா. என்னுடைய ப்ரீடிங் டைப் கூட ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ரேரான கோழி வகையாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாட்டிக் கிராஸ் ப்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி ஒரு கோழியை ஈஸியாக உருவாக்க முடியாது. அதனால தான் இந்த வகை கோழிகளை எக்ஸாட்டிக்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹவுடன் அப்படிங்கிற இந்த ஒரு கோழி தாங்க. என்னுடைய ஃபெதரை பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப ஃபேன்சி லுக்கிங்கில் இருக்குல்ல, அதாவது ராயல் லுக்கில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல. இது ரொம்பவே ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த கோழியை வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது அதிகமான முட்டைகளையும் இடுறதுனால இது வளர்க்குறதுனால நிறையவே ப்ராஃபிட் தான் இருக்குதாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது டிராகன் சிக்கன் தான். இந்த சிக்கனை பாருங்களேன், இதனுடைய கால்கள் மட்டும் ரொம்பவே பெருசாக பார்க்குறதுக்கு டிராகன் மாதிரியோ இல்லைனா டைனோசர் மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு டிராகன் சிக்கன் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ரேரான கோழி அப்படிங்கிறதுனால இது அதிகமான ரேட்டுக்கும் போகுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோழியை நிறைய இடங்களில் சாப்பிடவும் செய்கிறாங்க. இந்த கோழியினுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா வியட்நாம் தாங்க. என்னுடைய கால் பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் மட்டுமே கிட்டத்தட்ட 1 kg வரைக்கும் வெயிட்டில் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் காலினுடைய டயாமீட்டர் மட்டுமே 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஃபீச்சர்ஸ் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கூட ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால தான் இதுக்கு அதிகமான ப்ரைஸ், அதாவது கிட்டத்தட்ட $2000 வரைக்கும் ஒரு கோழி போகுமாங்க. அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு 1,50,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கால்கள் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இது போடுற முட்டை மேலே இதுவே உட்காந்து இன்குபேஷன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியலான இன்குபேஷன் மட்டும்தான் பண்ண முடியுமாங்க. ஏன்னா நேச்சுரலாக இன்குபேஷன் பண்ணும்போது இந்த கோழியினுடைய கால்களில் அதிகமான வெயிட் காரணமாக முட்டை மேலே ஏறி நிற்கும்போது முட்டை நொறுங்கி போயிடுமா. அதனால தான் இந்த கோழியினுடைய ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால வியட்நாமில் ஸ்பெஷலான அக்கேஷனில் மட்டும்தான் இந்த கோழியை சமைச்சு சாப்பிடுவாங்களாம். ஏன்னா இந்த கோழி ரொம்ப ரொம்ப அதிகமான ரேட்டுக்கு போகிறதுனால. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சில்கி சிக்கன். இந்த கோழியை பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். எப்படி பப்பிலாம் இருக்குமோ அதே மாதிரி இதுவுமே புஷ்னு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதனுடைய யூனிக்கான அப்பியரன்ஸுக்காகவே எக்ஸாட்டிக்கான பேர்ட் லவர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இதை தூக்கிட்டு போய் வளர்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குமாங்க. இது மற்ற டொமஸ்டிக் சிக்கனை விட பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இறகுகளை பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. இது நிறைய கலர்ஸில் இருக்குது. ஒயிட், பிளாக், ப்ளூ, கோல்டன்,
லாவெண்டர் இந்த மாதிரி கலர்ஸில் கூட இந்த ஒரு கோழியை பார்க்க முடியுமா. இந்த கோழியை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால மனுஷங்க இதை விரும்பி வளர்க்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக குழந்தைங்க இதை ரொம்ப அதிகமாக விரும்பி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோழியினுடைய பல வகையான அட்ராக்டிவான கலர்ஸ் தான் இந்த கோழியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை பல பேர் மத்தியில் தூண்டியிருக்கான். அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது ஒயிட் ஃபேஸ்ட் பிளாக் ஸ்பானிஷ் சிக்கன். இந்த ஒரு கோழியை பாருங்களேன், என்னுடைய முகம் மட்டும் அதிகமான ஸ்கின்னோட பார்க்குறதுக்கு அப்படியே ஒயிட் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே க்ளோனுடைய ஃபேஸ் மாதிரியே இருக்கு இல்லையா. அதனால தான் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது க்ளோன் ஃபேஸ் சிக்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோழி அதிகமாக முட்டை போடுமா, அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக அதிகமாக முட்டை போட்டுக்கிட்டே இருக்குமாங்க. இந்த கோழி ஹை வேல்யூட் கோழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ரீடிங்க்கு இதுக்கு ரொம்பவே அதிகமான அமௌண்ட்டும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஜெனட்டிக் ப்ரிசர்வேஷன் இருக்கும் இல்லையா, இதுக்குமே அதிகமான ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய எக்ஸிபிஷனில் இந்த மாதிரி கோழிகளை பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக ஸ்பெஷல் பவுல்ட்ரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இந்த கோழிகளை அதிகமாக பார்க்கலாம். இதுக்கு ரொம்பவும் ஷைனிங்கான பிளாக் ஃபெதர்ஸ் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்க. இந்த ஒரு கோழி அதனுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஓல்டஸ்ட் ப்ரீட் இன் யூரோப்பியன் பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஐயாம் செமானி சிக்கன். இந்த கோழியை பாருங்களேன், பார்க்குறதுக்கு ரொம்பவே கருப்பாக இருக்குல்ல. இதனுடைய ஸ்கின் மட்டும் இல்லை, இதனுடைய ரெக்கைகளாக இருக்கட்டும், இதனுடைய மூக்கு கூட கருப்பு கலரில் தாங்க இருக்கும். இந்த கோழியினுடைய ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா. அது மட்டும் இல்லாமல் ஐலாண்ட் ஆஃப் சுமத்ரா அண்ட் ஐலாண்ட் ஆஃப் ஜாவான்னு சொல்கிறாங்க. இந்த கோழிக்கு ரேரான ஜெனட்டிக் கண்டிஷன் இருக்குது. அதை ஃபைப்ரோ மெலனோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹை பிக்மெண்டேஷன்னால தான் இந்த மாதிரி கோழி கருப்பு நிறத்தில் இருக்காங்க. இந்த கோழியினுடைய எல்லா பகுதிகளுமே கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். இந்த கோழி ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனாலையும் இந்த கோழியில் அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனாலையும் இந்த கோழி அதிகமான விலைக்கு போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோழியினுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் கூட பிளாக் கலரில் தான் இருக்குமாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த கோழி விடுற முட்டையுமே கருப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா இது மெத்து தாங்க. இந்த கோழியினுடைய முட்டை கருப்பு நிறத்தில் இருக்காது, லைட் க்ரீம் கலரில் தான் இருக்குமா. அதாவது இந்த புகைப்படத்தில் பாருங்களேன், இந்த மாதிரி தான் இந்த முட்டை இருக்குமாங்க. இந்த கோழியை வளர்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் வளர்க்க முடியும். அதே மாதிரி இது ஈஸியாக மெயின்டைனும் பண்ண முடியுமாங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான கோழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதனுடைய ரேட் மட்டும் கிட்டத்தட்ட $6000. அதாவது ஒரு கோழி மட்டுமே $6000 வரைக்கும் போகும். அதாவது நம்ம இந்திய மதிப்புக்கு 2-3 லட்சம் ரூபாய்க்கு கூட போகும்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் ஒரு மாதத்துக்கு மேலேயே வீடியோஸ் போட முடியலை. நிறைய பேர் கமெண்ட்டில் ஏன் வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இனிமேல் மோஸ்ட்லி ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரி உங்களோட கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.